மைண்ட் பாடி ஸ்பட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால் ஈகோ. அதாவது அந்த ஈகோ வந்து நம்மளை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுது, அதை எப்படி நம்ம மாற்றலாம் வாழ்க்கையில், அதை மாற்றின என்ன பயன்கள் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஈகோனா பலவிதமான விதத்தில் நீங்கள் வந்து புரிஞ்சுருப்பீங்க. ரொம்ப ஈகோ பிடிச்சவன்டா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஈகோ சைக்காலஜியில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. இது போல் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்றபடி பலவிதமாக அதை நம்ம புரிஞ்சிருப்போம். ஸோ அந்த ஈகோ அது வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை பாதிக்குது, அதே போல் பாசிட்டிவாகவும் எப்படி இருக்குது, நெகட்டிவாகவும் எப்படி இருக்குது, அதை மாற்றுறது மூலமாக எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் நம்ம சின்ன கதை மூலயமா பார்ப்போம். ஓகே. அதாவது எங்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க வந்து அவங்க மாமியார், அவங்களுடைய கணவர், மாமியார் மேலே உள்ள பயங்கர வெறுப்புனால கணவர் மேலேயும் வெறுப்பாயிருச்சு. கடைசியில் வந்து வாழ்க்கையிலேயே உடஞ்சி போகக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு சொல்லும்போது அந்த மாமியாரை பற்றியில் அவ்வளோ ஒரு வெறுப்பு உணர்வோடு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஹை கிளாஸ் ஃபேமிலின்னு அவங்களுக்கு தானே நினச்சிக்கிறாங்க. படிப்பெல்லாம் சாதாரண படிப்பு தான். கணவன் வந்து நல்ல படிப்பு படிச்சிருக்காரு, ரொம்ப நல்ல வேலையில் இருக்கார், நல்ல அந்தஸ்தானவர். இவங்க வந்து மீடியம் எஜுகேஷன். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் நல்ல ஒயிட்டாக சிவப்பாக அழகாக இருக்காங்க. அவங்க வீட்லேயும் கொஞ்சம் ஹைஃபையாக அப்படியே பழகி வந்தவங்க. ஸோ ஆனால் அவங்க வந்து வில்லேஜில் படித்து வந்தவர். அவர் வந்து அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்து வில்லேஜில் அவங்க விவசாயம் அப்படிலாம் பண்ணி அப்படி வந்தவங்க. ஆனால் நல்ல வெல்த்தானவங்க தான். ஆனால் வந்து இவங்க கொஞ்சம் மாடர்னாக இல்லை, நம்ம தரத்துக்கு ஏற்ற அப்படி இல்லை அப்படி அவங்க வந்து ஒரு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டு ஒரு விருப்பம் இருந்தாங்க. இத்தனைக்கு வந்து அவங்க மாமியார் வந்து ரொம்ப கனிவாக பார்ப்பாங்க, ரொம்ப அவங்களுக்காக போன ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. அப்படிலாம் ஒரு நல்லா இருந்தாலும் கூட இவங்களுக்கு வந்து அந்த ஒரு தான்கிற இதனால் அவங்க ரொம்ப மனம் வெதும்பி போய் என்னை பப்ளிக் பிளேஸில் கூட என்னை அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போக முடிய மாட்டேங்குது, அவனுக்கு கௌரவம் இல்லை, அப்படி இப்படின்ட்டு ரொம்ப 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 சொல்லி மனம் வேதனை விட்டு சொன்னாங்க. எனக்கு அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சாலும் அவங்கள பற்றி ஒரு மனசுக்குள்ளே வந்து அவங்கள பற்றி ஒரு பரிதாபம் தான் இருந்துச்சு. ஐயோ, இப்படி ஒரு தப்பாக புரிஞ்சுருக்காங்களே, இப்படி ஒரு வாழ்க்கையை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களேன்ட்டு ரொம்ப ஒரு மனசு வேதனைப்பட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸை நீங்கள் போடணும், டிஃப்ரெண்ட்டான உடையை நீங்கள் போடணும் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. இந்த ஜோதிடம், இந்த பச்சைக்கல் மஞ்சக்கல் அப்படிலாம் கையில் கல் போடணும் அப்படிலாம் போட்டாவெல்லாம் சேஞ்ச் ஆகிருமே வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே, அதே போல் இவர் ஏதோ டிஃப்ரெண்ட்டான கலரில் ட்ரெஸ் போடணும் அப்படி ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதாக கேட்டாங்க. அப்படியா சார், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்களுக்கு ஒரு சின்ன கதை சொன்னேன். அவங்களுக்கு நானே ஜஸ்ட் யோசித்து அவங்களுக்கு அவர் இந்த கதையை க்ரியேட் பண்ணி சொன்னேன். ஒரு கதை சொல்கிறேன், அது கேளுங்க, இது ஒரு காலத்தில் நடந்த உண்மையான கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே சொல்லுங்கள் சார்ன்ட்டு ரொம்ப ஒரு இதாக கேட்டாங்க. அவங்க சொன்னேன், ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ரொம்ப ஒரு வசதியான பிரபலமான அந்தஸ்தான ஒருத்தர் இருந்தார் அந்த ஊரில். அவர் தான் அந்த கோயில்களில் அங்கே விசேஷங்கள் நடந்தால் அவர் தான் தலைமை தாங்குவார், முன்னாடி நிற்பார், அவருக்கு தான் எல்லா மரியாதைகள்லாம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒருத்தர் இந்த நாட்டில் வந்து. அப்போ அவர் வந்து கோயிலில் இப்படி பப்ளிக்லெல்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்கனால அவர் பல ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து, ஞானிகள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து சொற்பொழிவெல்லாம் அங்கங்கே ஆற்றி அவருக்கு அந்த சொற்பொழிவு மேடையிலையும் அவருக்கு மாலைகள் மரியாதைகள்லாம் போட்டுக்குவாங்க. அவர் கொஞ்சம் பெருமையாக இருப்பார். அப்படி வந்து பல விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பார். அந்த டைமில் வந்து என்ன நடக்குது, ஒரு பெரிய ஞானி வர்றார் சொற்பொழிவாற்றுறதுக்கு. அவர் வந்து ஒரு கண்டிஷன் போடுறாரு. மேடையில் வந்து இவர் எப்போவுமே நார்மலாக பெரிய சேர் போட்டு உக்காந்துருப்பார். ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் பக்கத்தில் வந்து ஒரு பிச்சைக்காரரையும் உட்கார வைக்கிறார். அவருக்கு ஈக்குவலாக அதே போல் சேர் போட்டு உட்கார வைக்கிறார். உட்கார வச்சதுமே சொன்னால் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு கோபம் வந்துருச்சு, ரொம்ப வெறுப்பு வந்துருச்சு. என்னடா இவருக்கு ஈக்குவலாக வந்து நம்மளை வந்து உட்கார வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வெதும்பி வெளியும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் சொல்ல முடியாமல் ரொம்ப அந்த அந்த சொற்பொழிவாற்ற வந்தவர் வந்து அவர் மேலே மனசுக்குள்ளே கோவப்பட்டுருக்கார். வெளிப்படையாகவும் கோவப்பட முடியாது. கோவப்பட்டுக்கிட்டு அப்படியே மனசுக்குள்ளே தாங்கிட்டு இருக்காரு. கடைசியாக எப்படியோ அன்றைக்கி மீட்டிங் முடிச்சுது. 2-3 நாள் அந்த மீட்டிங்கே போச்சு.
ஆனால் வந்து அவர் ரொம்ப வெறுப்போட அப்புறம் கடைசி நாள்லாம் தாங்க முடியாமல் வந்து அவர் பாதியிலேயே வந்து வீட்டுக்கு போயிட்டார், ஏதோ காரணம் சொல்லிக்கிட்டு. அப்புறம் மொத்தம் 6 நாள் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் அடுத்த 3 நாள் அவர் அப்படியே வேண்டா வெறுப்பாக வர்றாரு. அன்றைக்கி வேண்டா வெறுப்பாக வந்தப்போ அவர் வந்து பக்கத்தில் ஒரு அந்த நாட்டுடைய மன்னர், அப்படி மன்னர் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு. மன்னர் உட்காந்துருமே இவருக்கு பயங்கர பெருமை, கையும் ஓடல காலும் ஓடல. இந்த மன்னர் முன்னாடி உட்கார்றதுக்கே தயங்குறாரு. ஆனால் மன்னர் ரொம்ப மரியாதையாக உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து இவருக்கு மனசே தாங்க முடியல. இப்படி ஒரு பெருமையாக நமக்கு இப்படி ஒரு பெருமை வந்து ஒரு கௌரவம் இல்லையா? அதாவது இப்போ திடீர்னு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு ஒரு நாட்டுடைய பெரிய தலைவர், ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒரு முதலமைச்சரோ ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு உங்கள் வீட்டுக்கே வர்றாருன்னு வைங்களேன், ஒரு ஜஸ்ட் ஒரு சாதாரண கெஸ்ட்டாக, அப்போ நீங்கள் எப்படி பெருமைப்படுவீங்க? எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரெல்லாம் பிரபலமாயிரும் ஒரே நாளில் இல்லையா? அதே போல் அவர் வந்து ஒரே நாளில் அந்த அந்த ஏரியா மட்டும் இல்லாமல் நாடே பிரபலமாயிட்டார் அந்தளவுக்கு. அப்புறம் கடைசி நாள் வருது, 3 நாள் பிச்சைக்காரனோட 3 நாள் ராஜாவோட கடைசி நாள் 7வது நாள் மீட்டிங்கில் வந்து அவர் வந்து 2 பேருமே அன்றைக்கி வர்றாங்க. பிச்சைக்காரரும் வர்றாரு, அந்த இவர் ராஜாவும் வர்றாரு. கடைசியில் முடிஞ்சு போகும்போது ராஜாவுடைய காலில் விழுந்து ஒரு நன்றி சொல்கிறாரு. அதேபோல் பிச்சைக்காரனை மட்டும் விலகி நின்று ஒட்டாமல் இருக்கார். அப்போ அந்த சொற்பொழிவாளர் சொன்னார், இந்த நிகழ்வை வந்து நான் எல்லாத்துக்குமே ஒரு பயனுள்ள நிகழ்வாக மாற்ற விரும்புகிறேன். இவருடைய மனநிலையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவர் வந்து ஒரு தாழ்ந்த ஒரு சாதாரண மனிதனுடைய உட்கார்றதுக்கு வந்து ரொம்ப தயக்கப்பட்டார். அதே போல் ராஜாவோடைய உட்கார்றதுக்கு பெருமைப்பட்டார். இதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து அது காரணம் வந்து அவருக்குள்ளேயே கட்டமைச்சப்பட்ட கட்டமைப்புகள், தான் பெரியவன், தான் வசதியானவன், தான் கௌரவமானவன், தான் வந்து அந்தஸ்தானவன், தான் வந்து பல ஞான காரியங்கள் செய்யக்கூடிய ஆள், நான் பல தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே பல லேயர்ஸ், சில உடைகள், கவசங்களை மாட்டிகிட்டு இருக்கோம். அது உண்மையான கவசம் இல்லை. நீங்கள் எப்போது வந்து அப்படி உண்மையான அப்படி கவசங்களோடு நீங்கள் பார்க்கும்போது அடுத்தவங்கள்கிட்டையும் அந்த கவசங்களை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அந்த உடைகளை தான் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் வந்து அதுக்கு அப்பாற்பட்டு அதுக்கு உள்ள அந்த மனிதனுக்குள்ளே பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம ராஜாவாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் சரி, ஒரு பிச்சை எடுக்கிறவராக இருந்தாலும் சரி, அவரை ஈக்குவலாக மதிப்போம். அது எப்போவுமே வந்து ஒரு சாதாரண உடையில் பெரிய ஆட்கள் ஞானிகள் கூட இருக்கலாம். அதனால் எப்போவுமே அதனால் ஈக்குவலாக நம்ம மதிக்கும் போது தான் நம்மளும் சந்தோஷமடைவோம். இல்லைன்னு சொன்னால் அது கிடைக்காதனால நம்ம வாழ்க்கையில் கஷ்டமும் படுவோம், அவமானப்படுவோம், நமக்கு நாமே அவமானப்பட்டுக்குவோம். அதனால் உறவுகளில் சிக்கல் வரும், உறவுகளில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கு மத்தியில் அந்த ஞானி வந்து அந்த சொற்பொழிவாரை விளக்கிட்டு, இப்போ நான் உங்களுக்கு ஒரு காட்சியை காமிக்க போகிறேன். இவ்வளோ நாள் வந்து இவர் வந்து மரியாதையோடு இருந்தவர், அவர் உண்மையாகவே அவர் ராஜா இல்லை. ராஜாவுக்கு முன்னாடி ஒரு மரியாதையாக இருந்தார் இல்லையா, அவர் உண்மையான ராஜா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ரெஸ்ஸுகள் அந்த கவசங்கள் எல்லாம் கலட்டுறாரு. அவர் தான் அந்த உண்மையான ஏழை, ஒரு ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு ஏழை, சாதாரணமான ஆள். இன்னொரு ஆள் பிச்சைக்கார ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்தார் இல்லையா, அவருடைய பிச்சைக்கார ட்ரெஸ்ஸை கழட்டும்போது அவர் தான் உண்மையான ராஜா. இதை வந்து எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லும்போது பாருங்கள், ஆனால் இவ்வளோ நாள் அவர் மரியாதை கொடுத்தது அந்த உடைக்கு தான் மரியாதை கொடுத்தாரு, மனிதனுக்கு இல்லை அப்படிங்கிறத விளக்குனாரு. எல்லா மக்களுக்கும் இது பெரிய ஒரு பாடமாக அமைஞ்சது. பாடமாக அமைஞ்ச பின்னாடி அவர் உடனே அந்த பெரியவர் கண்ணீர் விட்டு அழுது அன்றைக்கும் மனம் மாறிட்டார். அதே போல் இந்த இந்த மேடைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல பேரும் அன்றைக்கி மாற்றம் அடைஞ்சாங்க. இந்த கதையை என்கிட்ட வந்து இந்த லேடிகிட்ட சொன்னேன். இதே போல் தான் நீங்கள் பல கவசங்களை உங்களுக்குள்ள அணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் பெரிய பிரபலமானவங்க, அழகானவங்க, அந்தஸ்தானவங்க, எங்கள் கல்ச்சரே பெருசு, எங்களுடைய ஜாதி மதம் இதெல்லாம் பெருசு, இதுபோல் பல கவசங்களை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே போட்டிருக்கலாம். அதுதான் உங்களை பிரச்சனை பண்ணுது. அதெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் மாமியாரை, அவங்களுடைய மனசை பாருங்கள். அதே போல் அவங்களுக்குள்ளேயும் தப்பு இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். ஒரு வேளை அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய சொந்த குழந்தைய பார்க்குற அப்படி தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னதுமே, இந்த கதையோடு அவங்களுக்கு பிரச்சனையை விளக்குறதுமே அவங்க ஒவ்வொன்றும் பெரிய அழுகைக்கு மேலே அழுது அவங்க ஒரு பெரிய ஒரு மனமாற்றமாகி அவங்க வாழ்க்கை பெரிய ஒரு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே போல் தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் எத்தனையோ பிரச்சனைகள்னால உங்களுடைய உறவுகளில் மகளோடு இருக்கலாம், மகனோடு இருக்கலாம், மாமியாரோடு இருக்கலாம், மருமகளோடு இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம், எத்தனை பேர்த்துக்கூட இந்த உறவுகளில் சிக்கலில் நீங்கள் இருக்கலாம். அதுக்கு உங்களுடைய அந்த ஈகோ, உங்களை சுற்றியுள்ள அந்த கவசம் ஒரு காரணமாக இருக்கலாம். சிந்திச்சு பாருங்கள். கண்டிப்பாக அதையெல்லாம் விலக்கி விட்டுட்டு பாருங்கள்.
உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும், மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும், மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இந்த ஒரு நல்ல செய்தியோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.